இந்த பாண்டா இப்ப எடுக்கிற முடிவு ஒரு கிராமத்தை காப்பாத்துமா அல்லது அழிக்குமா? மலை நின்ற காடு. அமைதியா இருந்தாலும் பயத்தை மறைக்க முடியல. மஞ்ச ரெயின்கோட் போட்ட ஒரு பாண்டா ஒரு சின்ன கிராமத்துக்குள் நுழைந்தது. அந்த கிராமம் பல நாளா இருட்டுல தான் இருக்கு. விளக்குகள் எரியல, குழந்தைகள் பேசல, மக்கள் கண்ணில் நம்பிக்கை காணாம போச்சு. காரணம் ஒன்றுதான். கிராமத்துக்கு நடுவுல இருந்த ஒரு பழைய அணை எப்ப வேணுமானாலும் உடைய போகுது. இது உடைந்தா கிராமம் முழுக்க அழிஞ்சிடும். ஆனா அணையை மூடுற ஒரே சாவி காட்டுக்குள்ள தொலைஞ்சிருச்சு. அதை தேடிதான் இந்த பாண்டா வந்தது. காடு முழுக்க தேடியாச்சு. மலை சரிவு, பசி. நான் வந்ததால ஏதாவது மாறுமான்னு பாண்டா மனசுக்குள்ள கேட்டது. அப்போ ஒரு முதியவர் சொன்னார், இதுக்கு முன்னாடியும் பலர் வந்தாங்க, யாரும் திரும்பி வரல. அந்த வார்த்தை பாண்டாவின் நம்பிக்கையை மெதுவாக உடைக்க ஆரம்பிச்சது. இரவு. காடுகள் இன்னும் இருண்டது. பாண்டா தவறி ஒரு பாறையிலிருந்து கீழே விழுந்தது. காலில் காயம், நடக்க முடியல. அந்த நொடியில அணையில இருந்து பெரிய சத்தம். இன்னும் சில மணி நேரம்தான், அணை உடைய போகுது. பாண்டா கண்ணீர் விட்டது. நான் தோத்துட்டேன். என்னை நம்பின எல்லாரையும் நான் காப்பாற்ற முடியல. நம்பிக்கை அந்த இடத்துல முழுக்க உடைஞ்சது. அப்போதான் பாண்டா கவனிச்சது. அணை தண்ணீர் ஓடும் திசை இயற்கையாக அல்ல, யாரோ மாற்றி இருக்காங்க. அந்த மாற்றம் ஒரு சின்ன குகையை நோக்கி. காயத்தோடு பாண்டா அந்த குகைக்குள்ள நுழைந்தான். அங்கே அணை சாவி. ஆனா அதை எடுக்கும்போது குகை இடிய ஆரம்பிச்சது. இப்போ ஒரு முடிவு. சாவியை எடுத்தா பாண்டா வெளியே வர முடியாது. வெளியே வந்தா கிராமம் அழியும். ஒரே நொடி அமைதி. அடுத்த நொடியிலேயே பாண்டா சாவியை எடுத்தது. குகை முழுக்க சரிந்தது. ஆனால் அணை உடையல. ஏன்னா பாண்டா அந்த சாவியை எடுத்து அதே நேரத்தில் தண்ணீர் திசை தானே மாறிடுச்சு. அணை பாதுகாப்பான பாதையில் தண்ணீரை விட ஆரம்பிச்சது. பாண்டா உயிரோடு வெளியே வந்தது. அந்த கிராமத்தை காப்பாற்றப்பட்டது. மக்கள் கேட்டாங்க, நீ எப்படி சரியான முடிவை எடுத்த? பாண்டா அமைதியாக சொன்னது, நம்பிக்கை இருந்தப்போ நான் ஓடினேன். நம்பிக்கை உடைஞ்சப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில நேரம் நம் தியாகமே பிரச்சனைக்கு தீர்வா மாறும். நினைவில் வை, நம்பிக்கை உடைஞ்சப்போ ஓடாதே. அந்த இடத்தில் தான் உன் முடிவு உலகத்தையே காப்பாற்றும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா.